என்னதான் இருந்தாலும் சித்தி பக்கோடா சூப்பரா செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. இதை பாரு அருண், நீ இதை சொல்லவே இல்லையே உன்னோட மச்சினிச்சு இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு. இப்போ இவளை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையே. நீதான் கல்யாணத்துக்கு வந்தல்ல? இல்லப்பா, நான் கல்யாணத்துல அந்த ஷாலுவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா போன மாசம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அருண், இப்ப என் மனசை அவன் மச்சினிச்சு கிட்ட பறி கொடுத்துட்டேன். ஹலோ சுமதி. சுமதி, நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு. ஏன்னா அருணுக்கும் உனக்கும் இருக்கிற உறவுல முன்னேற்றம் வரணும், அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப டிஃபனை வெளியில இருந்து ஆர்டர் பண்ணணுமா? அது சரி. வீட்ல 2 மருமகள்ங்க இருக்காங்க, ஆனா எதுக்குமே லாபம் இல்ல. உன்னுடைய லாபத்தை பத்தி நம்ம இன்னொரு நாள் யோசிக்கலாம். இப்ப போ. அக்கா சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவ ஒரு 5 நிமிஷம் காணாம போனதும் நீ எதுக்காக இவ்வளவு பதறிக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, உன் அக்கா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டா. எங்க எல்லாரையும் சாகடிச்சுட்டு தான் அவ சாவா. இப்ப போ, போய் கிச்சன்ல ஷண்ணுக்கு உதவி செய். இல்லைன்னா எல்லாருமே நல்லா இரு, சந்தோஷமா இரு. நீங்களும் என் காலத்தொட்டு கும்பிட்டாகணும். வயசுல இல்லைனாலும் உங்களை விட பதவியில் நான் உயர்ந்துட்டேன். நீங்க என்ன கட்டி கூட அணைச்சிக்கலாம். இவரு சாப்பாடு சாப்பிடாததால சுமத்தையும் சாப்பிடல, அப்புறம் நானும். வேணானா சாப்பிடாத, பட்னியா சாவு. அதுக்காக ஏன் மூளைய சாப்பிடாத. ஓகேங்க. அக்கா, நானும் அருணும் புருஷன் பொண்டாட்டிங்க தான். அதோட நீங்க எல்லாரையும் சந்தோஷமா பார்க்கணுங்கிற கனவு நிறைவேறும். ஆமா சௌமியா, நீ நல்ல கனவு காணு, நிறைய காணு, பெரிய பெரிய கனவுகளை பாரு. ஆனா இந்த முறை உனக்காக பாரு.
அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஒருவேளை இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றி வைக்க முடியலன்னா அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பா. இல்ல இல்ல அருண், தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. அந்த அம்மனோட அருளால அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு எந்த திருநங்கை கூடயும் கல்யாணம் நடக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா பிரீத்தி, நம்ம புது ஃபேக்டரியோட திறப்பு விழாவை உடனே நடத்திடலாம். என்னால இதுக்கு மேலே காத்துட்டு இருக்க முடியல. வேண்டாங்க, நம்மளுடைய பொது ஃபேக்டரி இந்த வீட்டுக்கு புது வாரிசு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறக்கணும். நீங்க வேணா பாருங்க, அந்த நாளும் சீக்கிரமா வந்துரும். சரி சரி விடு, பிரச்சனை இல்லை. அங்க பாருங்க, நம்ம ஜாதகத்துல இருக்கு. போ கிளம்பு. அப்புறம் உன்னுடைய மாங்கல்யத்தை சௌமியா கிட்ட கொடுத்து. போ. வா சௌமியா. அங்க எதிரில் ஒரு குளம் இருக்கும். இங்குதான் தினமும் 4 முறை நான் ஸ்விம்மிங் பண்ண வருவேன். அது அங்க மரம் தெரியுதுல, அங்கதான் நான் மாம்பழம் பறிச்சு சாப்பிடுவேன். பழத்தை பறிக்கிறதுல ஊர்லயே நான் தான் நம்பர் 1. பழத்தை நான் பறிச்சா போதும், இங்க இருக்கிற தோட்டக்காரன் என்ன ஒருத்தரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள போய் பார்க்கலாம், தப்பில்ல. வா, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். மகேந்திரா இன்னும் வரலையே, எங்க போனான்னு தெரியல. மகேந்திரா, 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 டேய், உட்கார், பாத்து, பத்ரம், பத்ரம். மகேந்திரா, உனக்கு என்னடா ஆச்சு? அந்த அர்ஜுன் தாஸ் உன்னை ஏதாவது சொன்னானா? சொல்லு மகேந்திரா. பிரச்சனை தீரல இல்லம்மா, என்னோட வேதனை எல்லாருக்கும் தெரியும். கண்ணா, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, எதையும் மறைக்கிறல்ல. அம்மா, இந்த உலகம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான உலகம்மா. இது யாரோட வேதனையும் புரிஞ்சுக்காது. ஏழை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கம்மா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல நீங்க வந்துட்டீங்க அஹுஜா சார். இப்ப நீங்க தான் எங்களுக்கு துணை. ஒருவேளை உங்க பையனுக்கு என் மக சுமதியை பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமா உங்க கல்யாணத்தை முடிச்சு அவங்கள கனடாவுக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க இங்க என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க, இங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். என் சுமதி ஒரு வீட்டுக்கு மருமகள் ஆனா போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். ஆனா அண்ணா, இது தப்பு இல்லையா? நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? உங்களுக்கு தான் தெரியுமே, போலீஸ் பெரிய ஆளுங்க பேச்சு தான் கேட்பாங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்க பெரிய ஆளுங்க. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க பொண்ணுக்கு தானே அது அவமானம். நான் ஒரு சாதாரணமான மனுஷன், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா ஆகுறாளோ இல்லையோ, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அவளை அங்கிருந்து நிச்சயம் விடுதலை பண்ணுவேன். அஹுஜா சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கணும். இப்ப நீங்க மட்டும்தான் எங்களுக்கு தோணை. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி.
அடடா இதெல்லாம் எதுக்கு? போயிட்டு வா. அப்படி இல்ல அத்தை. மருமக பிறந்த வீட்டுக்கு போகும்போது மாமியார் அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல, நீங்க உங்க மருமகளை அப்படியே போக விட்டுருவீங்களா?